ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம் 520 மற்றும் 521 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. நாமமாயிரம். 520 பாசுரம். பேதை நன்கறிவார்களோடிவை பேசினால் பெரிதின் சுவை. யாதுமொன்றறியாத பிள்ளைகள் ஓமை நீ நலிந்தென் பயன். ஓதமா கடல்வண்ணா உன் மணவாட்டிமாரோடு சூழலுறும் சேதுபந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேளே. அலைகடல் மிக்க பெருங்கடலின் நிறமுடைய கண்ணபிரானே, நீ பேசுகின்ற கருத்தை உணர்பவர்களுடன் கூறினால் பயன் இருக்கும். அஃது உனக்கு பெரும் பயனுடையதாகும். அதுவே உனக்கு இனிமை தரக்கூடியதும் ஆகும். எனவே யாதொன்றும் அறியாத இப்பேதை பருவப்பெண்களான சிறுமியர்களிடம் வந்து ஆவது என்ன? ஒன்றுமில்லை. கடலின் மீது அணைகட்டி அங்கிருந்த அரக்கர்களை அழித்து திருத்தினாய். நாங்கள் கட்டியிருக்கும் இச்சிறு வீட்டினை சிதைக்க வேண்டாம். இதனை உன் மனைவிமார்களிடம் மீது ஆணையிட்டு கூறுகிறோம். 521 பாசுரம். வட்டவாய்ச்சிறு தூதையோடு சிறு சுலகும் மணலுங்கொண்டு இட்டமா விளையாடு ஓங்களை சிற்றிலீடழித்தென் பயன். தொட்டுதைத்து நலியேல் கண்டாய் சுழற்சக்கரம் கையிலேந்தினாய். கட்டியுமகை தாளின்னாமை அறுதியே கடல் வண்ணனை. சுடர்விட்டொளிரும் சக்கரத்தாழ்வானை திருக்கரத்தில் ஏந்திய கடல் நிறம் கொண்ட கண்ணபிரானை. வட்ட வடிவிலான வாயையுடைய சிறிய பானையுடன் சிறிய முரத்தையும் மணலையும் கொண்டு வந்து நாங்கள் எங்கள் விருப்பமுடன் சிறுவீடு கட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நீ இங்கு வந்து சிறு வீட்டை கலைத்து மீண்டும் பயன்படாதவாறு அழிப்பதனால் உனக்கு பயன் யாது? எங்களை கையால் தொட்டும் காலால் உதைத்தும் துன்புறுத்த வேண்டாம். எங்கள் மனமானது கசந்து மாறினால் கருப்பு கட்டியும் இனிக்காது என்பதை நீ அறிவாயென்றோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திரு